நீங்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். இந்த ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னீர்கள். என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தளபதி இருக்கும் வரை உங்கள் தலை தூக்க முடியாத தமிழ்நாட்டில். சென்னையில் பெல்ட் ஏரியா, நீங்கள் நம்ம ஆஃபீஸில் கேட்கலாம். பெல்ட் ஏரியா சென்னை, திருச்சி கார்பரேஷன் ஏரியா. அப்புறம் அந்த காலத்தில் 62லேயே காங்கிரஸ் காலத்தில் ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. அது நல்ல எண்ணத்தோடு தான் இப்போ போட்டிருக்காங்க. விரிவாக்கம் சென்னைக்கு விரிவாக்கம் வருகிற நேரத்தில் இடம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு ஜியோ இருந்தது 62ல். ஆனால் 62ல் இருந்து மக்கள் அந்த இடங்களில் குடியிருந்து வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் முதலமைச்சரை பார்த்து நாங்கள் எங்கே போவது என்று கேட்ட நேரத்தில் அவர் கண்ணீரை துடைத்து 97 ஜிஓ என்று ஒரு புதிய ஒரு சட்டத்தை போட்டு கேபினெட்டில் அப்ரூவல் வாங்கி 77,000 பேருக்கு தமிழ்நாடு உரம் கார்பரேஷன் பகுதியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்கியவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். இதை ஏன் சொல்கிறேன் சொன்னால், சிரமங்கள் வருகிற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைக்கிற கையாக எங்களுடைய தலைவருடைய கை இருந்திருக்கிறது. அது பட்டா வழங்குவதாக இருந்தாலும் சரி, புயல் வெள்ளமாக இருந்தாலும் சரி, இவர் மானியம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்குரிய அந்த மானியம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சமூக நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, நாம் சொல்லி கேட்பதை விட அவராக கொடுக்கக்கூடிய வள்ளலாகத்தான் எங்களுக்கு இருந்திருக்கிறார்கள். அவர் ஆட்சியில் மக்கள் சிறப்பாக இருந்திருக்கிறார்கள். அந்த ஆட்சி மீண்டும் வரும், மீண்டும் வரும். அப்படி வருகிற நேரத்தில் நீங்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றாகத்தான் பேசினார். இறுதியாக பேசுகிற போதுதான் குதர்க்கமாக கொஞ்சம் பேசியிருக்கிறார்கள். இந்த ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னீர்கள். என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தளபதி இருக்கும் வரை உங்கள் தலை தூக்க முடியாத தமிழ்நாட்டில். மாண்பு முன்னாள் முதலமைச்சர் சொல்லுங்க. மாண்பு முன்னாள் முதலமைச்சர், உங்களுக்கு தான் அனுமதி அளிக்கிறேன். மாண்பு முன்னாள் முதலமைச்சர் பேசுறீங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக இருந்த வரலாறு இந்த சட்டமன்றத்தில் உண்டு. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக எப்படி விழுமோ, விழுந்த வேகத்தை அப்படியே எழுந்திருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. மாண்பு அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆரம்பித்து ஆட்சி நடத்திய நீங்கள் இன்று எதிர்க்கட்சியிலே அமர்கிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கிவிட்டார்கள். இனி உருவாக்கி கொண்டே இருப்பார்கள்.